உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் கார்டனிங் வீடியோ காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு நெல்லிக்காய் மரம் தான். சாதாரண நம்ம ஊர் சைடில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரம் தான். பட் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இது பெக்யூலியராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு இது தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எதில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து நெல்லிக்காய் மரம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்கலி எல்லா நெல்லிக்காய் மரத்துலேயும் வந்து இந்த ஸ்டெம்பு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நெல்லிக்காய் வரும். பட் எங்கள் செடியில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் திங் இஸ் ஹேப்பனிங். இங்கே பாருங்கள், ஒரு இலைக்கு ஒரு பூ, ஒரே ஒரு நெல்லிக்காய். அதே மாதிரி ஒரு இலைக்கு ஒரே ஒரு பூ, ஒரு நெல்லிக்காய். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களில் யாராவது இதை பற்றி தெரியுமா? இப்படி ஒரு ப்ரீட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இதை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இல்லை இதை மாட்டி வச்சுருக்காங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து ரொம்ப சின்னதாக, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பூ. அப்புறம் இந்த வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி பழமாக மாறுது. இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்க ஊனம் தான். இங்கே ஒரு காய், அதுக்கப்புறம் இங்கே ஒரு நெல்லிக்காய், அப்புறம் இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்குது ஃப்ளவர். அப்புறம் அப்படியே அங்கே எல்லாம் மேலெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இலைக்கு ஒரு பூ, ஒரு காய். ஸோ இதில் பாருங்கள், இதில் இந்த பூ கொட்டிடுச்சு. ஸோ தேர் இஸ் நோ காய். ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களில் யாருக்காவது இந்த ப்ரீடை பற்றி தெரிஞ்சுதான், இது என்ன டைப் ஆஃப் நெல்லிக்காய் மரம் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. சி தட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டெம்பு இந்த மாதிரி இடத்துல வர்றது, இவ்வளோ பெரிய இலைக்கு ஒரே ஒரு நெல்லிக்கனி அப்படிங்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல்.